அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நேயர்களே, நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு துவா மிகவும் ஒரு தேவையான, சமூகத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு துவா என்று நான் நினைக்கிறேன். அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் இருக்கின்ற பிரச்சனைகளிலே மிக ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த கடன் தொல்லை. கடன் தொல்லையில் சிக்கப்படாத யாருமே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவு அதிகமாக கடன் தொல்லை இருக்கும். 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் என்று அப்படியே கூடி கூடி லட்சக்கணக்கிலே ஒரு மனிதனுக்கு கடன் ஏறி விடுகிறது. கடன் ஏறிவிட்டால் என்ன செய்யறது, இது தீர்த்து கொள்ள வழி என்ன என்பது எங்களுக்குரிய இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சுமை, ஒரு கவலை, ஒரு ஏக்கம். இந்த கடன் தொல்லையை நீக்குவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது வித்தியாசமான பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்களா என்று சொன்னால் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அந்த மனிதர் வந்து சொல்கிறார், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, என்னை, அதாவது நான் உரிமை விடப்பட வேண்டுமாக இருந்தால் நான் உரிமை சீட்டு எழுதப்பட்டிருக்கிறேன். எனவே என்னிடம் போதிய அளவு பணம் இல்லாமல் இருக்கிறது. என்னிடம் கையிலே சல்லி இருந்தால், பணம் இருந்தால் நான் அதை கொடுத்து விட்டு நான் உரிமை பெற்று விடுவேன். அதாவது என்னிடம் பண பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது என்று முறைப்பாடு செய்கிறார்கள். இப்பொழுது இந்த விடயத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆ எப்படிப்பட்ட துஆ என்று சொன்னால், லவ் கான அலைக மிஸ்லு ஜபலி சபீரின் தனானீர். அதாவது சபீர் என்ற மலையை ஒப்புக்காட்டி சொன்னார்கள், அந்த அளவு பெரும் கொண்ட ஒரு மலையின் அளவு, லவ்கான அலைக்க மிஸ்லு ஜபலி சபீரின் தனானீர், அந்த அளவு பெரிய ஒரு மலையளவு கடன் இருந்தாலும், மலையளவு பெரிய கடன் என்றால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உனக்கு கடன் இருந்தாலும், அந்த அளவு தீனார் பெறுமதியான கடன் இருந்தாலும், லஅத்தாஹுல்லாஹு அன்க, அல்லாஹ் அதை விட்டும் உன்னை நீக்கி விடுவான், அதை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான், நிச்சயமாக அந்த கடனை விட்டு உன்னை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். அந்த துஆ தான் இங்கே முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த துஆவை ஓதிவா என்று சொன்னார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவா. இந்த துஆ மிகவும் முக்கியமான ஒரு துஆ. அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவா. என்னுடைய வாழ்க்கையை அதிகமாக ஓதுகின்ற பொழுது நிச்சயமாக கடன் தொல்லை இல்லாமல் போகும். இதனுடைய கருத்து என்ன? யா அல்லாஹ், நீ ஹலாலாக இந்த உலகத்திலே படைத்திருக்கிறாயே, இந்த ஹலாலான பொருட்கள் எனக்கு தந்து ஹராத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடுவாயாக. அதே போன்று அக்னினி பிஃபத்லிக், உன்னுடைய தனிப்பட்ட அந்த கிருபையின் மூலமாக, சிறப்பின் மூலமாக, உன்னுடைய மாண்பின் மூலமாக ஏனைய எல்லா மக்களை விட்டும் என்னை தேவையுறச் செய்து விடுவாயா அல்லாஹ், மக்களை விட்டும் என்னை தேவையுறச் செய்து விடுவாயாக, நீ எனக்கு தருவாயாக. எனவே ஆழமான கருத்தை கொண்ட துஆ. இக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக், ஹராத்தை விட்டும் என்னை பாதுகாத்து, உன்னுடைய ஹலாலின் மூலமாக உன்னுடைய ஹராத்தை விட்டும் பாதுகாத்து, மனிதர்களை விட்டும் நீ என்னை தேவையற்றிருக்க செய், உன்னுடைய ஃபضலை எனக்கு சொரிந்தருள் என்று இந்த துஆவை ஓதி வந்தால், மலை அளவு தீனார் கடன் உங்களிடம் இருந்தாலும் அதையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் என்று சொன்னார்கள். இந்த செய்தி ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. ஸவாயிதுல் முஸ்னத், அதாவது முஸ்னத் அஹ்மதினுடைய ஸவாயிதுல் அப்துல்லாஹ் இப்னு அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஸவாயிதுல் முஸ்னதுடைய முதலாம் ஜுஸ் 153ஆம் பக்கத்திலும், திர்மிதியுடைய 3563வது நபி மொழியாகவும், பஸாரினுடைய 563வது நபி மொழியாகவும், தபரானியுடைய 963வது நபி மொழியாகவும், ஹாக்கிம், அதாவது முஸ்தரக் அல ஸஹீஹைன் ஹாக்கிமினுடைய முதலாம் ஜுஸ் 721ஆம் பக்கத்திலும், அதே போன்று அல் பைஹக்கி அத்-தஅவாத்துல் கபீர் என்ற அவருடைய நூலிலே 166வது பக்கத்திலும் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஓதி வருவோம், என்னுடைய பொருள் அறிந்து ஓதி வருவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆ தெரியாத சகோதரர்களுக்கு இதனுடைய கமெண்ட் பின்னூட்டத்திலே இன்ஷா அல்லாஹ் துஆ தமிழ் மொழியிலே பதிவு செய்யப்படும். அதிகமாக ஓதி வாருங்கள். நிச்சயமாக எங்களை விட்டு கடன் தொல்லை இல்லாமல் போகும். கடனற்ற வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. ஒரு சதம் கடனோடு ஒரு மனிதன் மரணித்தாலும் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கப் போவதில்லை, அவன் அடைத்து வைக்கப்படுவான் என்று அல்லாஹ் சொன்னார்கள். ஒரு ஷஹீத் இந்த உலகத்திலே தாக்கப்பட்டவனுடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியிலே விழுவதற்கு முன்னால் அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்ல தைன், கடனை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே இதை விட்டு நாங்கள் பாதுகாப்பு பெற இந்த பிரார்த்தனை செய்து வருவோம். வல்லவன் அல்லாஹு தஆலா கடனை விட்டும் நீங்கி பரிசுத்தமாகி இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்கள் எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.